Hi friends, welcome to Study with சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி, இந்த பரி அப்படின்னா நம்ம குதிரைன்னு நினைப்போம். ஆனால் குதிரைக்கு இறங்கு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அப்போ இறங்கு அபகரி. இந்த பரி அப்படின்னா பறிக்கிறது, பறித்தல், ஒருத்தர்கிட்ட இருந்து பொருளை பறிக்கிறது, அது நமக்கு தெரியும். இந்த பரி அப்படின்னா குதிரைன்னு ஒரு மீனிங் இருக்குது. அது இல்லைன்னா இந்த இறங்கு. பெரு பேரு, பெரு அப்படின்னா பெருமை, ஞாபகம் வச்சுக்கலாம். பெருமை எதனால் நமக்கு பெருமை கிடைக்கும்? பெரிய செயல்கள் செய்தால் பெருமை கிடைக்கும். பெரு, இதை பெற்றுக்கொள், மதிப்பு பெரு, அந்த மாதிரி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. அகரவரிசை காண்க. இன்பம், திருத்தி, பெருக்கி, மதிக்கும். அகரவரிசை எழுத்து, ஒளி வடிவம், ஓலைச் சுவடிகள், ஔகாரம். தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருதல். கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையானணையும் பெயர் கொடுத்தோர். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். வருக வேர்ச்சொல்லை அறிக. வேர்ச்சொல் எப்பொழுதுமே கட்டளை சொல்லாதான் வரும். வா. பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ. இட்டதோர் வினைச்சொல் இட்டதோர், அதோட வேர்ச்சொல் இடு. வாருங்கள் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. கொழுந்து வகை என்னென்ன? துளிர், தளிர், குருத்து. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? குலை வகை. பொருள் வேறுபாடறிந்து பொருத்துதல். அன்பை கொடு, கோடு போடாதே. வானம் வானம். வானம் 3 சுழினா போட்டால் பட்டாசு, வெடி. 2 சுழினா போட்டால் ஆகாயம். வழி வழி. வழி அப்படின்னா காற்று. இந்த வழி அப்படின்னா நெறி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். செக் அப்படின்னா காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இன்ஃபார்மேண்ட், தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். இது எல்லாமே மாறி மாறி இருக்குது. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்வு செய்க. இது எப்போவே நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல சந்திப்பிழை இல்லாததா இருக்கிறதா கொஷினை நல்லா படிக்கணும். தென்னாடு விளங்குகிற திகழந்தன் தென்மொழி. இதெல்லாம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். தேனினும் இனிய நற்தந்தமிழ் மொழி, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி, ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழி, தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழி அப்படின்னு இருக்கு. கீழ்காணும் சொற்களில் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. ஆடினாள், சொன்னாள், நவின்றாள், பகர்ந்தாள். இதெல்லாமே பேசுறதை பற்றி இருக்குது. ஆடினாள் அப்படிங்கிறதா வித்தியாசமாக இருக்குது. மரங்களின் பெயர் அல்லாதது, வேரி, அதுதான் வித்தியாசமானது. பொருந்தா சொல் இணையை கண்டறிக. குறிஞ்சி, நண்பகல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். நீக்குதல். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். படுகர். படுகர் அப்படின்னா அதனுடைய பொருள் பள்ளம். படுக்கிறது நம்ம கீழே படுத்துருவோம். அப்போ அதோட ஆப்போசிட் மேடு. இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புறவலர். பால் கூட்டல் ஊரும், சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். பருத்தி கூட்டல் எல்லாம், சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம்.
சேர்த்தெழுதுக. நூல் கூட்டல் அகம் நூலகம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? மங்கா காய்களை வாங்கினாள். இது என்ன காலம் அப்படின்னா இறந்த காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. முக்காலமும் உணர்த்துகிறது. பொருத்தமான காலம் முக்காலம். மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். உற்றார் உணவினர். தென்னங்கீற்று. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றணும். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகிக் கொண்டிருந்தான். அம்மாவிடம் சொல்லு. எழுத்து வழக்கா மாற்றணும்னா அம்மாவிடம் சொல். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். சரியான நிறுத்தக்குறி இடம்பெற்ற தொடரை காண்க. அந்தோ இயற்கை அழிகிறதே. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றிணை குறிப்பிடுகின்றது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றிணை. புதுக்கோட்டை இதன் மருவு புதுகை. புதுச்சேரி புதுவை. சோழநாடு மருவு சோநாடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வெதர். வெதர் அப்படின்னா வானிலை. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வரலாறு படைத்தனர். சரித்திரம் அதற்கு இணையான தமிழ்ச்சொல் வரலாறு படைத்தனர். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல் விடை. சரியான இணையை தேர்வு செய்க. இதை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னா அது ஐயவினா. இதுதான் கரெக்டு. இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அலுவல் சார்ந்த சொற்கள் சுமன் அழைப்பானை. கிளீனர் துப்புரவாளர். உவமையால் விளக்கப்படும் பொருள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதிர்பாராத நல்ல வாய்ப்பு. உவமையால் விளக்கப்படும் பொருள் வீழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். பள்ளி புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர்? பிறவினை தொடர். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது பிறவினை தொடர். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம்? உரை கவிதாவால் இந்த ஆள் பட்டது அப்படின்னு வந்தாலும் என்னது? செயப்பாட்டு வினைத்தொடர். யானை புக்க புலம் போல. உவமை கூறும் பொருள் வீணாக்குவது. சாலை சந்திப்புகளில் நுழையும் போது அந்த சாலைகளில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதற்கு சரியான வினா சாலை சந்திப்புகளில் எவற்றிற்கு முதலிடம் தர வேண்டும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? அடுத்தது அந்த பத்தி கொடுத்துருக்காங்களா அதை படித்து அதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர். திருநெல்வேலி பகுதியை வளம் சேர்க்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் எவை? திருநெல்வேலி பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது? பாளையங்கோட்டை. கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள நகரம் எது? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஸ் இருக்கின்றது. கல்வி நிலையங்கள். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர்.
வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதில் பயின்று வரும் அணி உவமையணி. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. இருந்தது அப்படின்னா அது ஒருமையில் வந்துடும். பெண்கள் அப்படின்னா பன்மையில் தானே வருதுங்க. அப்போ இதுதான் அந்த பிழையுள்ள தொடர். ஈன்று. ஈன்று அப்படின்னா தந்து. ஈன்று அப்படின்னா தந்தது. கொம்பு கிளை. கழித்திட மகிழ்ந்திட. அதிமதுரம் மிகுந்த சுவை. இதுதான் சரியான சொல் பொருள் பொருத்தல். முகில். முகில் அப்படின்னா மேகம். முகில் அப்படின்னா மேகம். சேகரம். சேகரம் அப்படின்னா கூட்டம். கூட்டம் சேர்க்காதீங்க சொல்லுவாங்க இல்லையா. வாகு சரியாக. விண்ணம் சேதம். விண்ணம் பண்ணிட்டான் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதை விண்ணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேதம் செய்து விட்டார்கள். வெட்பு. வெட்பு அப்படின்னா மழை. கீழே கொடுக்கப்பட்ட ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது? வாரா. ஒரு ஓர் நிறைவு செய்க. அது ஓர் இனிய பாடல். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். இங்கே உயிரெழுத்து தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி ஓர். அது ஓர் இனிய பாடல். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. சொற்களின் கூட்டுப்பெயர் நெல் வயல். பொறுத்துக. வாழை கச்சல். வாழை என்னது? கச்சல். வெள்ளரி பிஞ்சு. பனங்குறும்பை. மாவடு. புல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர். புல் அப்படின்னா புட்கள். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை. வற்றல் தின்றான். ஆகு பெயர். தொழிலாகு பெயர். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். கலைச்சொல் அக்ரோனமி உளவியல். கூற்று காரணம் சரியா தவறா. தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். காரணம் 1. காங்கா சானா பாமா தானா ஆகிய 8 மயங்கொலிகள். லகரம் மகரம் போல இருப்பதால் மகரம் மகரலகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இதில் கூற்று சரி, காரணம் 1 தவறு. மயங்கொலி இது கிடையாது. மயங்கொலிகள் இது வராது, வேறு ஏதாவது வரும். இதில் காரணம் 2 சரி. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றும். போலி 3 வகைப்படும். முவ்வகை போலியும் மட்டுமின்றி வேறொரு வகை போலியும் உண்டு. இது எல்லாமே சரி, அனைத்தும் சரி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரையும் பாட்டை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேவின் கருத்து. இது இரண்டுமே சரி, பின்கே தான் சொல்லியிருப்பார். மனம் மானம். மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா பெருமைக்கேடு. வழி வாளி. வழி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். மறி மாறி. மறி அப்படின்னா இறக்கிறது, மறித்து போதல் சொல்லுடைய இறத்தல். மாறி அப்படின்னா மழை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. விளக்கு இரு பொருள் தருக. விவரித்தல், ஒளி தரும் சாதனம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க.
மழலை பேசும் மொழி அழகு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது. விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன. இளையான்குடி மாராநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியார்க்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். எனவே நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். ஆனால் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.